உருண்டை மோர் குழம்பு. இது வந்து ஒரு தஞ்சாவூர் ஸ்டைலு. இது ஒன்றும் புது ரெசிபி கிடையாது. ஆனா நிறைய பேர் யாராவது செய்து கொடுப்பாங்களா, சாப்பிடலாமான்னு இருப்பாங்களே தவிர சோம்பேறித்தனமா அவங்களே செய்ய மாட்டாங்க. அவங்கள செய்ய வைக்கக்கூடிய மோட்டிவேஷனுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். பாருங்க எப்படி நான் செய்ய போறேன்றத. பாத்தீங்கன்னா இதுல வந்து துவரம் பருப்பு, அரிசி ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுங்க. இதை வந்து ஊற போடணும், தண்ணி ஊத்திக்குங்க. அப்புறம் இதோட ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, தேங்காய் இதை வந்து அரைச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த பாருங்க பைத்தம்பருப்பு, இதை ஒரு 4 போடுறேன். இதுல வந்து 22 உருண்டை வரும். அதாவது பெருசா இல்லை, சின்னதாகவும் இல்லை, ஒரு ஆவரேஜா. ஓகேவா? இதை வந்து தண்ணி, இது ஃபர்ஸ்ட் நான் தண்ணி ஊத்துறேன் தவிர நீங்களாம் களைஞ்சி அதுக்கப்புறம் தான் ஊற வைக்கணும். களையிறதெல்லாம் காமிச்சா வீடியோ பெருசாயிடும். அதனால வந்து தண்ணி ஊத்துறேன். இப்போ இதுவும் ஊறணும். இது ஊறின பிறகு இத பாருங்க காஞ்ச மிளகாய் இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓரளவு அரைகுறையா அரைச்சுக்கணும். இப்போ வந்து கடாயில பற்ற வச்சுட்டு இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊத்துறேன். இப்போ வந்து அது காயட்டும். இதுக்கு நடுவில் வந்து இது அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து ஒரு 7 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஏன்னா போனதோட நான் சொல்ல விட்டுட்டேன். அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ இதை நான் அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இதில் கடுகு போட போறேன். கடுகு வந்து ஓரளவு வெடிச்ச உடனே கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் கருவேப்பிலை போடுறேன். போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, இதை நான் வந்து போட்டு இந்த எண்ணெயில வாட்டணும். வந்து மோர் குழம்புக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ வந்து பாத்திரம் வச்சிருக்கேன், தேங்காய் எண்ணெய் ஊத்துறேன். இதுல வந்து தேங்காய் எண்ணெய் பண்ணாதான் அது ஒரு டேஸ்ட், மோர் குழம்பு மட்டும். அதனால தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்கேன். கடுகு போட்டேன், ஜீரகம் போட்டேன், கருவேப்பிலை போட்டேன், பெருங்காயத்தூள் போயிட்டேன்னா இப்போ என்ன பண்ணணும், ஏற்கனவே நான் சொன்ன அரைச்சி வச்சேன்ல, துவரம்பருப்பு, அரிசி, பச்சை மிளகாய், தேங்காய், இஞ்சி எல்லாமே அரைச்சி நான் உங்ககிட்ட காமிச்சு தெரியுமா அரைக்கிறதுக்கு. அதை வந்து இப்போ வந்து ஊற்ற போறேன். இப்போ வந்து மோர் வந்து நல்லா கடைஞ்சி வச்சிருக்கேன். இந்த மோர் ஊத்துறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு வந்து தேவையான அளவுக்கு நான் போடுறேன். உப்பு எண்ணெயில அந்த மாவு வந்து நான் பெரட்டு இல்லைங்களா எண்ணெயில, அது வந்து இப்போ உருண்டையா இந்த மாதிரி பிடிச்சி ஆவியில இட்லி பாத்திரத்துல ஆவியில வேக வைக்கிறதுக்கு வச்சிருக்கேன். இப்போ மூடிடுறேன். இப்போ வந்து ஒரு கொதி வந்திருக்கு பாத்திரத்துல வச்சு. இதுவும் வந்து வெந்து வந்திருக்கு இட்லி பாத்திரத்துல வச்சது. இப்போ வந்து இதை ஒன்னே ஒண்ணுதான், இது போட்டுட்டு கலரக்கூடாது, உடைஞ்சிடும். ஒவ்வொன்னா எடுத்து இதை போடணும். இப்போ உருண்டை போட்டு ஏற்கனவே ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நான் கொத்தமல்லி போட்டுறேன்.
அவ்வளோதான். இன்னும் ஒன்றுன்னா உருண்டை வந்து ஆற போட்டுட்டு தான் நீங்கள் போடணும். அப்புறம் உருண்டை போட்ட உடனே கலரக்கூடாது, மூடியே வைக்கக்கூடாது. மூடி வச்சா தண்ணி விட்டுடும். ஓகேவா? டேஸ்ட் பண்ணலாம். சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா சூடா இருக்கு. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா உங்க வீட்டில் நீங்க செய்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே.